அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதாவது கேரட் ஹல்வா. கேரட் ஹல்வா சூப்பராக வரத்துக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் டெல்லி கேரட் எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதை நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த கேரட்டை நம்ம அப்படியே போடணும். அதாவது அதை புழிஞ்சு விடாமல், அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே போட்டுடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வெறும் கேரட் சக்கையை மட்டும் போடுவாங்க. பட் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் அந்த தண்ணியோடு சேர்த்து போட்டேன். புழியாமல் அப்படியே போட்டுட்டேன். ஏன் நான் டெல்லி கேரட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, டெல்லி கேரட்டில் தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும், நேச்சுரலான கலர் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டெல்லி கேரட் எடுத்துருக்குறோம். அடுத்ததாக ஒரு 150 ml பால் ஊற்றி திருப்பியும் அதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பால் ஊற்றுறதுக்கு முன்னால் நம்ம கேரட் போட்டிருப்போம். அதிலேருந்து தண்ணி எல்லாம் வற்றுனதுக்கு அப்புறமா நம்ம பால் ஊற்றணும். இப்போ பால் ஊற்றி இந்த பால் எல்லாம் வற்றிரும். வற்றுற வரைக்கும் நம்ம அதை வந்து கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா வற்றிடுச்சு. வற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை ஒரு 150 கிராம் சேர்த்துடுறோம். ஆக்சுவலாக 150 கிராம் கூட தேவைப்படாது, 100 கிராம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கேரட்டில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 100 கிராம் கூட போதும். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும் நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால. திரும்பியும் இது வத்துற அளவுக்கு நம்ம வந்து கிண்டணும். நம்ம ஏன் சர்க்கரையை லேட்டாக போடுறோம் அப்படின்னா, பாலில் நல்லா அந்த கேரட்டு வெந்ததுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சர்க்கரை முன்னாலே போட்டுட்டிங்கன்னா வேகாது. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்வீட்னஸை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் எடுத்து கொடுக்கும். அடுத்தது அதே மாதிரி ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் ஏலக்காய் அதிகமாக சாப்பிட மாட்டோன்றதுனால ஏலக்காய் ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக ஸ்வீட் இல்லாத பால்கோவா சேர்த்துக்கிறோம். அதான் எம்டி பால்கோவா சொல்லுவாங்கள்ல, அந்த நார்மலான பால்கோவா சேர்த்துக்கிறோம். அது வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிறோம். கேரட்லேயே ஸ்வீட் இருந்தாலும் இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்வீட் தேவைன்றதுனால சர்க்கரை சேர்த்துருந்தோம். அதே மாதிரி வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம். இப்போ ஹல்வாவுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் பால்கோவா சேர்த்துருக்குறோம். பால்கோவா சேர்க்கலைனாலும் நல்லாவே வரும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்னதாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பால்கோவா சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நட்ஸ் நான் வறுத்து வச்சுருக்கிறேன். அதாவது முந்திரியை வறுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நம்ம அல்வாவில் சேர்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு சேர்த்தது இல்லாமல் இடையில வேறு சேர்த்துருந்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த முந்திரியோடு சேர்த்து நெய் சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கேரட்னுடைய பீஸ் தெரியாமல் சூப்பராக ஹல்வாவுடைய பதத்தில் வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதாவது கேரட் ஹல்வா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் செஞ்சுருப்பீங்க ஆல்ரெடி. பட் இருந்தாலும் நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நம்ம இப்போ கார்னிஷ் பண்ணுறோம். லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த முந்திரியை வச்சு லைட்டாக கார்னிஷ் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.